கால் பண்ணியிருந்தீங்களா நேற்று? ஆமாம் மேடம். நேற்று கூப்பிடல, இப்போ தான் கூப்பிட்டுருந்தேன் காலையில். மார்னிங் கூப்பிட்டுருக்கீங்க. சொல்லுங்க. டைம் பார்க்காம கூப்பிட்டேன். இப்போ இது உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்குறீங்களா? இருக்கு சார், சில டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இருக்கு. நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? என்ன நான் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க நாமக்கல் சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நம்மளது கடை இருக்கு, டீ கடை இருக்கு. சரிங்க. இப்போ உங்க ப்ராடக்ட் இங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடையில எனக்கு இப்போ லொகேஷன் மேப் பண்ணி அவைலபிளா அனுப்பிருக்கீங்க. இருக்காது. அஃப்கோர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்காது. பிகாஸ் ஓகே. வந்து அங்க நாமக்கல்ல டீலர் இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்து ஒரு சில பின்கோட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா வந்துட்டு அவர் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் வந்து சப்ளை பண்ணாம இருக்காங்க. அதனால இப்போ ப்ராடக்ட் அவைலபிளா இல்ல ஒரு 1 மந்த்தா. ஓ. ஒரு கடையில Product இருக்கு, வாங்க. ஆனா வச்சுக்கிட்டே அவர் கொடுக்காம இருக்காரு, இல்லன்ட்டாரு. பாத்தீங்களா? கடையில இருக்கா? இருந்தா வாங்கிக்கலாமே சார். பார்த்துட்டு தான். அது என்ன மேட்டர்னு தெரியல. என்ன ஷாப் அது? வாணி சூப்பர் ஸ்டோர், வாணி சூப்பர் மார்க்கெட். அது வாணி சூப்பர். பின்கோட் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? 63800. ஓகே. இருந்துச்சு, அது என்ன ரீசன் தெரியல. அது எனக்கு தெரியும். நான் செக் பண்றேன் சார் அது டீலர் கிட்ட. இப்போ எவ்வளவு நாள் ஆகும் திரும்ப நீங்க கொடுக்கிறதுக்கு? கேட்டிருக்கோம். எப்படியும் ஒரு ஸ்டாக் எடுத்து தான் சப்ளை பண்ணணும். நான் அதை செக் பண்ணிட்டு தான் சார் சொல்லணும். ஓகே. அப்ப இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது பக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல, இது நம்மளுக்கும் ஈரோடுக்கும் 10 கிலோமீட்டர் தான். அப்போ அங்க ஆக்சுவலா ஈரோட்ல எல்லாம் ஃபுல்லா சப்ளை இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வந்து அங்க ஈரோட்ல டீலர் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இங்க பக்கத்துல எங்க வாங்கிக்க முடியும்ன்றது சொல்றேன். இல்ல, நான் அப்படி இப்போ இல்லனாலும் ஈரோடு தான் போறேன். ஓகே. நீங்க ஈரோட்ல எங்க கிடைக்கும்னு கூட சொல்லுங்க, நான் கூட பாக்கிறேன். ஈரோட்ல என்ன ஏரியா போறீங்க சொல்லுங்க. ஈரோடு மெயின் லிஸ்ட் அனுப்பட்டுமா? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்களேன். சரி, ஓகே, ஷேரா. சரி. நான் கிட்டத்தட்ட 1 மந்தா நான் அது போய் ஆமா, 1 மந்தா கொஞ்சம் சப்ளை இல்ல தான். பட் நான் இங்க வாணி சூப்பர் மார்க்கெட் சொல்றீங்கல்ல, அது மட்டும் நான் அங்க இருக்க டீலருக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அது ஏன் ப்ராடக்ட் தரலன்னு தெரியல. அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே. நான் இப்போ ஈரோட்ல இது மட்டும் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்க்கு பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. பிஸ்னஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம். மளிகை கடை, ஆர்டர்ஸ் கடை, சூப்பர் மார்க்கெட், அது மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண, கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் தான் தேவைப்படும். அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராவாங்க. உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு 1000 ரூபா வச்சா கூட 10 கடைக்கு 10,000 வரும். நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை 2 வாட்டி பண்ண போகிறீங்க. 10 கடைக்கு உங்களுக்கு 10,000 வருதுன்னா 100 கடைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரும். நான் மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 கடை வச்சிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கூட வருமானம் வரும் உங்களுக்கு மாதம். கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சிடணும். நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு 1000 கடை இருக்குது, இல்லைனா ஒரு 500 கடை இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 50 கடைக்கு தான் விசிட் போக முடியும். ஒரு ஆளை வச்சுருந்தீங்க, ஒரு மேன் பவரில் 2 பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கடை கூட பண்ணலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க, இல்லைனா ட்வைஸ் போவீங்க, 2 வாட்டி போவீங்க. இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 7449192508